கமிட்மெண்ட் குடுக்கறதுக்கு பயப்படுறாங்களா? அதனால தான் பெண்கள் இப்ப திருமணம் பண்றதுக்கே பயப்படுறாங்களே! திருமணம்னாலே கமிட்மெண்ட் தானே! இப்போ ஒரு பெண்ணும், ஆணும் புதுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையன் எடுத்தோனே என்ன, எல்லா பசங்களுமே நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோன்னு விடுறானுங்களா? கண்டிப்பா நீ என்னோட லவ்வரு, நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணுங்குவாங்க. ஏன்னா ஒரு அதிக பொசசிவா இருப்பாங்க. அது ஆணும் இருப்பா, பெண்ணும் அப்படி இருப்பா. தன்னோட நீ எந்த பொண்ணுட்டயும் பேசக்கூடாதுடா. ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட பேசக்கூடாதுடா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போடுவா. அப்ப அங்க இருந்தே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ கமிட்மெண்ட்டுக்கு பயந்தே சில பேர் லவ்வே பண்ண மாட்டேன்றாங்க இப்போ. என்னுடைய சுதந்திரம் பாதிக்குதுன்றத லவ் பண்றதுனே இப்ப பயப்படுறாங்க. அப்போ திருமணமும் அடுத்தது என்ன? கமிட்மெண்ட்டுக்காக தானே திருமணமே. அவங்க 2 பேரும் மியூச்சுவல் கமிட்மெண்ட்ல தானே அந்த திருமண வாழ்க்கையே நடத்தணும். உனக்கு பிடிச்சத நான் பண்ணணும், எனக்கு பிடிச்சத நீ பண்ணணும். 2 பேருக்குமே சில விஷயங்கள் பிடிக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர்னா, அத என்னன்னு பேசி தீர்த்துக்கிட்டு அத சரி பண்ணிக்கணும். அத ஒரு கணவர் சுதந்திரம் குடுக்குறாரு, உன்னுடைய லவ்வர் சுதந்திரம் குடுக்குறான்னா, அந்த கமிட்மெண்ட் உனக்கு இருக்காது அந்த லவ் லைஃப்ல, மேரேஜ் லைஃப்ல. அப்போ அங்க கமிட்மெண்ட்ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும்போது தான் அடுத்தது அது பிரேக்கப்பே ஆகுது.